திரு சுமன் ஸ்ரீராமன், இந்த திமுகவுக்கும் விசிகவுக்கும் இடையில எழுந்திருப்பது வெறும் கொள்கை பிரச்சனை, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அவர்களுக்கான உரிமையை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல இது வெளியிலிருந்து தூண்டிவிடப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டியிருக்கா? தூண்டி விடுறதெல்லாம் இல்ல. இப்ப ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல. இந்த பிரச்சனை 2 நாட்களுக்கும் அதிகமாக போயிட்டு தான் இருக்கு. திரு திருமாவளவன் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினால் 5 நிமிஷம் ஆகுமா? மீடியா ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு, இல்லைங்க அவர் அவர் சொந்த கருத்து, அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து அல்ல, முடிஞ்சு போச்சு, ஓவர். இப்ப யார் அதை சொல்றாங்கன்னா எல்லாருமே ஐதர் திமுக தயவை நம்பி எலெக்ட் ஆனவங்க, இல்ல நாளைக்கு டிக்கெட் கேட்டு திமுக தயவை நம்பி நாளைக்கு போட்டியிடக்கூடியவர்கள். அவர்கள் தான் ஐயோ இல்லைங்க அது அவர் சொந்த கருத்து, அவர் சொந்த கருத்துங்கிறாங்க. கட்சியினுடைய தலைவர் அவருக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பொது வெளியிலன்னு தெரியாதா? இது எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா அவர் மீடியா கிட்ட இது வரைக்கும் கூப்பிட்டு, இல்ல அவர் புதுசா வந்திருக்காரு கட்சியில, கட்சி கொள்கை அது கிடையாது, அவர் பேசிட்டாரு, முடிஞ்சு போச்சு, மேட்டர் சால்வ். எவ்வளவு நாள் ஆகுது இப்போ? 2 நாள் ஆகி ஒன்னும் பதிலே இல்லையே. சோ நிச்சயமாக அவருடைய, அதாவது ஆங்கிலத்துல சொன்னா டாசிட் அப்ரூவல்னுவாங்க. டாசிட்னா நான் வெளிப்படையா நான் உங்களை ஆதரிக்க மாட்டேன், ஆனா நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போங்க, இன்னும் 2 பேர் எதிர்த்தும் சொல்லட்டும், அதுவும் நல்லது தானே. இப்ப நாங்க எங்க நிக்கிறோங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு புதிர் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறது தானே இது. இல்ல இங்க ஆதவ் அர்ஜுன் சொல்லக்கூடிய ஒன் வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. இங்க ஆதவ் அர்ஜுன் அப்படி ஒரு கருத்தை சொல்றாரு, ஆனா எதிரா ரவிக்குமார், வன்னியரசு, SS பாலாஜி, சிந்தனை செல்வன் எல்லாரும் அந்த கருத்தை தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அவங்களால திமுகவை முறைச்சுக்கிட்டு போய் அடுத்த வாட்டி போய் டிக்கெட் நிக்கணும்ல, என்னங்க சொல்றீங்க? நாளைக்கு திமுக தயவால் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள், திமுக இல்லைன்னு தனித்து போட்டிட்டு ஜெயிச்சிருப்பாங்களா இவங்க? சோ அவர்களுக்கு ஆதவ் அர்ஜுனாக்கு இல்லையா? ஆதவ் அர்ஜுனா மேபி அவர் என்ன நினைத்திருக்கலாம், சரி நாளைக்கு நமக்கு ஏற்கனவே சென்ற முறை நமக்கு டிக்கெட் கிடைக்கல, இனிமே டிக்கெட் வேற எங்கேயாவது வாங்குறதுக்கு முயற்சி செய்து கொள்ளலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். பட் ஆதவ் அர்ஜுனாங்கிற ஒரு இஷ்யூ கிடையாதுங்க. அவர் அரசியலுக்கு வந்தே இப்பதாங்க வந்திருக்கிறாரு. இதை மறுக்காமல் இருப்பதால் ஆதவ் அர்ஜுனாக்கு என்ன பெரிய டேமேஜ் ஆகும் போது? திருமாவளவன் அவர்களுக்கு தானே டேமேஜ். அப்ப இதை எப்படி பார்க்கணும்? இது வெறும் விசிகவுக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையா, அல்லது திமுக விசிக இடையிலான கூட்டணி பிரச்சனையா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு எல்லாருமே இது சொந்த கருத்துன்னு சொன்னவங்க 2-3 பேர் சொன்னாங்க. 2026 தேர்தலிலும் கூட்டணி தொடரும் சொன்னாங்களா இல்லையா? எதற்கு சொல்லணும் இப்போ? இன்னும் 1.25 வருஷம் இருக்குல்ல. ஏங்க 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2026லும் கூட்டணி தொடரும் என்று ஒரு கட்சியில யாராவது சொன்னாங்கன்னா வாட் டஸ் இட் மீன்? அவர்கள் அந்த ஆதவ் அர்ஜுனா எடுத்த நிலைப்பாட்டையே கட்சியில் இருக்கக்கூடிய ஏனைய 5 துணை பொதுச் செயலாளர்களும் எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லையே. கடந்த தேர்தல்களில் இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணி 2026லும் அப்படியே தொடரும், இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை தலைவர் சொல்லுவாருங்க, இந்த மேட்டர் எல்லாம் எங்க கிட்ட கேட்காதீங்க, தலைவர் பேசுவாரு, முடிஞ்சு போச்சு. அத சொல்லி அவங்க இல்ல அவர் சொல்றது அவர் சொந்த கருத்து. அவங்களுடைய டெஸ்பரேஷன், திமுக கோச்சுப்பாங்களோ, நாளைக்கு திமுக ஒருவேளை நமக்கு டிக்கெட்டை கட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் வெளிப்படுகிறது. இப்ப ஆதவ் அர்ஜுனா மூலமாக திருமாவளவன் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார், அல்லது விசிகவனுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கணுமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா சொன்னதுல என்னங்க தப்பு? ஒரு விஷயம், இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்க உங்களுடைய வாக்குகளாலும் தான் திமுக வெற்றி பெற்று இருக்கு. இப்ப அதுக்காக விசிகே 20 அமைச்சர் 10 அமைச்சர் வேணும்னா கேட்க முடியும். ஆட்சியில் பங்கு வேண்டும், அட்லீஸ்ட் ஒரு 2 அமைச்சராக இருக்கலாம்ல. அப்ப உரிமைன்னு பார்த்தா காங்கிரஸுக்கு தானே முதல் உரிமை அப்படின்னு கேட்கிறாரு திரு பாலச்சந்திரன். காங்கிரஸுக்கு உரிமைங்க, காங்கிரஸ் கேட்காம இருக்காங்கன்னா அவங்க தப்புங்க. ஏங்க 2006ல காங்கிரசினுடைய தயவுல இருந்த திமுக ஆட்சி அப்பவே கேட்கல, ஏன்னா டெல்லியில திமுக தயவுல காங்கிரஸ் இருந்துச்சு, அதனால கேட்காம விட்டுட்டாங்க. பட் காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்காமையே இருக்குது, அதனால நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு கேட்க முடியாது. ஆக்சுவலா
திரு திருமாவளவன் அவர்கள் கூறுவதோ திரு ஆதவ அர்ஜுனா கூறுவதோ 100% சரி. ஏன் ஒரு கூட்டணியில நீங்க போட்டியிடுறீங்க? இல்ல, எல்லாருடைய கேட்க உரிமை இல்லைன்னு சொல்லல, ஆனா முதல் உரிமை காங்கிரசுக்கு இருக்கு அப்படிங்கிறாரு பாலச்சந்திரன். குறுக்கிட விரும்புறாரு, ஒரே ஒரு பதில் மட்டும் வாங்க. சரி, ஒரு கருத்து தான். இவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி சுமந்த் வந்து கேக்குறாரு. அவர் வந்து தன்னுடைய கட்சியை பத்தி சொல்லலாம், தன்னுடைய கட்சி வளர்ச்சி என்ன ஆசைப்படலாம், எங்களுக்கு வந்து நீங்க துணை முதல்வர் பதவி கொடுங்கன்னு சொல்லலாம். எதுக்காக அந்த ஒப்பீடு பண்றாரு? அது தேவையில்லாம் பிரச்சனை கிளப்புறது தானே, அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய கட்சிக்கு வந்து துணை முதல்வர் பதவி கேட்கட்டும். 4 வருஷம் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து துணை முதல்வர் வந்தா 40 வருஷம் ஆட்சியில் இருந்து இவர் வரக்கூடாதா அப்படின்னு அந்த ஒப்பீடு வந்து தேவையில்லாத ஒப்பீடு, அது உரசல்களை ஏற்படுத்துகின்ற ஒப்பீடு. நான் முழுமையாக ஏத்துக்கிறேன். அது வந்து அவர் சொல்லியிருக்க வேண்டாம். பட் அவர் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாமே சரிதானே. வட தமிழ்நாட்டில் விசிகேனுடைய ஓட்டை வைத்துக் கொண்டுதான் திமுகவால் கணிசமான அளவில் வெற்றி பெற. அந்த விஷயத்தை திமுக உட்பட யாருமே டிஸ்பியூட் பண்ணல. இல்ல டிஸ்பியூட் பண்ணலன்னு இல்லைங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம சிக்கல் இப்ப சிக்கல் உதயநிதி குறித்து பேசின பேச்சு அப்படின்னா அதை டிஸ்பியூட் பண்ணாதானே பிரச்சனை. இல்ல திமுக வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இட் வில் டிரா மோர் அட்டென்ஷன். ஏன் உதயநிதி இப்பதானே வந்திருக்காரு, அவர் ஏன் துணை முதலமைச்சர் ஆக்குறீங்கிற கேள்வி இன்னும் எழும் இல்ல மக்களிடையே. அதனால அந்த டாபிக் அவங்க கடந்து போயிருவாங்க. ஈவன் தோ அதுதான் அவர் சொன்ன மற்ற விஷயங்களை விட இதுதான் வந்து திமுகவுல கோபம் ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அதை கடந்துதான் செல்வார்கள். ஏன்னா அதை ஒரு இஷ்யூ ஆக்குனா பப்ளிக்கும் கேட்க ஆரம்பிப்பாங்க அதே கேள்வியை. சோ அதனால அதை கடந்து போயிருவாங்க. மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா கூறியதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை மறுப்பதற்கு அவருக்கு 5 நிமிடம் போதும். இதுவரை அவர் செய்யவில்லை. That silence is speaking very loudly. அவருடைய அமைதிதான் உறக்க பேசுகிறது. ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு ராம்கி. இங்க ஆராசா ஒரு காட்டமான எதிர்வினை ஆற்றுகிறார். அந்த எதிர்வினைக்கு பிறகும் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு பல தளங்கள்ல தொடர்ந்துகிட்டே இருக்கு. திரு சுமன் சொன்ன மாதிரி திரு திருமாவளவனுடைய சைலன்ஸ் எதை காட்டுது? இல்லை, இன்றைக்கு ஆதவ அர்ஜுனோட கடைசி பேட்டி கூட பார்த்தேன். அதுலேயும் அவர் உறுதியாக இருக்கிறார். அவர் சொன்ன இதுவரைக்கும் கருத்துக்கள், அவர் பத்திரிகை அளித்த பேட்டியாகட்டும் மற்ற சேனலில் கொடுத்த பேட்டியாகலாம், அந்த கருத்துக்களை திருப்பி சொல்லும்போது கூட அது உறுதியாக இருக்கிறார். இப்போ திருமாவளவன் அமைதியாக இருக்கிறாருன்னு காரணம்னா அவர் சொல்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே போட்ட ட்விட்டை 2 தடவை ரிமூவ் பண்ணுறாங்க, முதல்வர் போய் சந்திக்கிறாங்க, வெளில வராங்க. அப்படிங்கும்போது என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பது அப்படிங்கிறதுல திருமாவளவன் வந்து தடுமாறிட்டு இருக்கார், ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். அது ஒரு அந்த குழப்பங்கிறது இந்த அமைதியில் தான் தெரியுது. மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த குழப்பத்தை அந்த தெளிவு வந்து அவருக்கு ஒரு மௌனத்தை அவர் பேசதான் போறாரு. திருமாவளவன் குழப்பத்தில் இருக்கிறாரா அல்லது ஆதவ அர்ஜுனாவை வைத்து ஒரு குழப்பம் உருவாக்கப்படுகிறதா? ஆராசாவினுடைய கேள்வி அதுதான். நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. இல்ல, கரெக்ட் தான். ஆக்சுவலா இந்த இதே தலைப்பை நம்ம விவாதம் பண்ணும்போது திருமாவளவன் அவர்கள் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதாவது அப்படி ஒரு எனக்கு தனிப்பட்ட கருத்து இருக்குது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்து அவர் பேசும்போது அதற்கு வந்து மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள், காங்கிரஸும் இடதுசாரி என்ன விதமான பதிலை அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. திமுக தான் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா கேஸில் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்க விஷயம் வந்து இதுதான் கட்சி பிரச்சனை நம்ம சுருக்கிடக்கூடாது. அவர் பேசுகிற எல்லா விஷயங்களுமே கூட்டணியை பத்து எல்லா தரப்புலையும் ஒரு பந்துகளை வீசுகிறார். இப்போ நீங்க சொல்லும் போது 4 ஆண்டுகள் சினிமாவிலிருந்து வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியல. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் துணை முதல்வராகிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஒரு கேள்வி கேட்கல, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அவர்களும் துணை முதல்வராகிறதுல தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து வைக்கிறார். நீங்க கட்சிக்குள்ள இருக்கிற முரணையும் பார்த்துட்டு தானே கூட்டணிக்கு வரணும். கட்சிக்குள்ள முரண் இருக்குன்னா ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய கருத்தை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உட்பட துணை பொதுச் செயலாளர்கள் உட்பட எல்லாருமே மறுக்கிறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்கு அடுத்து கூட்டணி அப்படின்னு வந்தா கூட்டணி விவகாரத்திலும் ஆராசா ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. இது பின்னணியில பாஜக இருக்கிறதா என்கிற சந்தேகம் எழுகிறது. அவர் மூலமாக ஆதவ அர்ஜுனாவை செயல்பட வைக்கிறாங்களா என்கிற சந்தேகத்தையும் அவர் எழுப்புறாரு. இன்று வரைக்கும் இன்றைக்கு தான் முதல் முறை ரவிக்குமார் சொல்றாங்க. அது கூட வந்து ஆதவ அர்ஜுனா கேட்கும் போது வட தமிழ்நாட்டில் திமுகவுடைய தயவின்றி விசியால் வெற்றி பெற முடியாதுங்கிற திரு ரவிக்குமார் சொன்ன கருத்து நான் ஆமோதிக்கிறேங்கிறார் ஆதவ அர்ஜுனா.